Taste the Daily. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றுவதற்கு தேவையான தகுதி தேர்வு முதல் நியமன தேர்வு வரை அனைத்து தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்றும் பணி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் மாபெரும் போராட்டத்தை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தால் நியமன தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து தேர்வர்களும் ஆசிரியர்களும் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற 177வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தற்போது நூதன போராட்டத்தை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் முகத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் முகமூடியை அணிந்து கொண்டும் முட்டி போட்டுக் கொண்டும் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதுமே 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் நியமன தேர்வு தகுதி தேர்வு என தமிழக அரசும் ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியமும் நடத்திய அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று இதுவரை பணி வாய்ப்பு கிடைக்காமல் கடந்த பல ஆண்டுகளாக சாலையில் இறங்கி போராட்டம் நடத்துவது, தட்டை ஏந்தி பிச்சை எடுப்பது போன்ற நடவடிக்கைகளிலே தங்களது வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரந்தரமாக பணியில் அமைத்துவதற்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் தாங்கள் பெற்றிருந்தும் கூட இதுவரையில் நிரந்தர ஆசிரியர்களை பணியில் அமர்த்தாமல் தற்காலிக ஆசிரியர்களை பணியமர்த்தி திமுக அரசு ஆசிரியர்களை வேதனைக்குள்ளாக்கி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் வேதனை தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது நடைமுறையில் இருக்கிறது. தொடக்க பள்ளியில் தற்காலிக ஆசிரியர்களை பணியமர்த்தக் கூடாது என்ற விதி இருக்கும் பொழுது தொடர்ந்து தற்காலிக ஆசிரியர்களையே பணியில் அமர்த்துவதாகவும் அந்த இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு அனைத்து தேர்வுகளையும் அனைத்து தகுதி தேர்வையும் அனைத்து நியமன தேர்வையும் தேர்ச்சி பெற்றும் கூட தாங்கள் இதுவரையில் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோமே தவிர தங்களுக்கு ஆசிரியர் பணி என்பது கிடைக்காமல் ஒரு எட்டா கனியாகவே இருந்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வேதனையை வலியுறுத்துகின்றனர். 2024 சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட 110 விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் விரைவில் 19,000 காலி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற வாக்குறுதி அளித்து 2 வருடங்கள் நிறைவடைந்தும் கூட இதுவரை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த வாக்குறுதியையும் தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த தேர்தல் வாக்குறுதியையும் விடியாத திமுக அரசு நிறைவேற்றாமல் ஆசிரியர்கள் அனைவரையும் வஞ்சித்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். அரசு அறிவித்த 177 இதுவரை ஒரு போஸ்ட் கூட அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஏன்? ஒரு முதலமைச்சருக்கு 505 வாக்குறுதியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு கிடையாது. யாராலுமே முடியாது, எந்த தனி மனிதனாலும் முடியாது.
ஆனால் மாண்புமிகு முதல்வர் கட்டாயம் இது குறித்து தெரிந்திருந்தால் கண்டிப்பா ஒரு போஸ்டிங் போட்டிருப்பாரு. இந்த 177 பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரியும் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லாதது ஏன்? நிதித்துறை ஒப்புதலோடு 2021, 22, 23, 24 வரை 14,038 காலி பணியிடங்கள் நிதித்துறை ஒப்புதலோடு இருக்கும்போது ஏன் 2,400 மட்டும் நியமிக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொல்லி கேட்கும்போது நிதி சூழல் சரியில்லைன்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையை தடுப்பது யார்? முதலமைச்சருக்கு கனவு இருக்கு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கனவு இருக்கு, செக்ரட்டரிக்கு கனவு இருக்கு, டைரக்டருக்கும் கனவு இருக்கு. ஒருத்தர் கூட ஒரு இடத்துல கூட இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு போட முடியாது. நீங்க கேட்கறது அநாகரிகம், இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே சொல்லல. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு, நாங்க பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜிஓவை இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம தடுக்கிறது